ஆகமங்கள் என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் நமக்கு 28 மூலாகமங்கள், மேலே ஒரு 200 சுற்றம் உபாகமங்கள். ஆகமங்களும் உபாகமங்களும் போக கிரியாபாதத்தை மட்டும் வலியுறுத்தி விவரித்து சொல்லக்கூடிய அளவில் பத்ததி நூல்கள், ஞானபாதத்திலிருந்து பகுதிகளை எடுத்துச் சொல்லக்கூடிய அஷ்டப்பிரகரணம் முதலிய நூல்கள். இதிலே அஷ்டப்பிரகரணம் முதலிய நூல்கள் நேரடியாக சத்காரியவாதத்தை போதிக்காது, சிவசமவாதமோ என்று சங்கிக்கும்படியாக உள்ளதாகலாம் சிலருடைய கருத்து உண்டு. ஆனால் அஷ்டப்பிரகரண நூல்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் உரைநூல்களிலே மேற்கோள் காட்டியிருப்பதால் அதை அப்படியே நாம் ஏற்கிறோம். தர்மயாதீனத்திலே அந்த மரபை கொள்ளுகிறோம். மற்ற இடங்கள் எப்படியோ தர்மயாதீனத்தில் அது கொள்ளப்படுகிறது. இருக்கட்டும். ஆகம என்ற அந்த சொல் வடமொழி சொல்லாக பார்த்து 2 விதமாக அதற்கு பிரபலமாக பொருள் கொள்ளப்படுகிறது. ஆகமம் என்று சொன்னாலே மேலிருந்து வந்தது. இறைவனை அந்த லிங்க வடிவத்திலே எழுந்தருளச் செய்யணும் அப்படின்னும் போது ஆவாகனம் என்று சொல்லுகிறோம். கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கடந்த சக்தி வடிவமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை வேண்டி துதித்து அவருடைய கருணை முதலிய குணங்களை முன்னிட்டு, அடியேன் பேரிலே நீ கொண்டிருக்கக்கூடிய கருணையினாலே அடியேனால் கொள்ளத்தக்க வடிவத்தில் இந்த அளவில் உன்னுடைய ஆற்றலின் ஒரு சிறு பகுதி இதில் எழுந்தருளும்படியாய் செய்து ஆவாகனம் என்றதை சொல்லுகிறோம். அப்படி வேண்டுதலின் பொருட்டு மேலிருந்து இறங்கி வந்ததை. எப்படி இது இறங்கி வந்ததென்றால், வேதங்களை இறைவன் தன்னுடைய திருவாக்காக வழங்கி செய்து 4 வேதங்கள், அதிலே பிராமணங்கள், ஆரண்யகங்கள், உபனிஷத்து இப்படியெல்லாம் பிரித்து 4 மறைகளை கொடுத்து, அதிலே பெயருக்கேற்றார் போலே அது மறைத்து சொல்லியிருப்பதினாலே அறிந்து கொள்வதிலே தெளிவில்லாமல் பலரும் தவறாக பொருள் கொள்வதற்கு வாய்ப்பிருந்தபடியால், மற்றொன்று அவர் இது இப்படி கொடுத்தா இது போதுமா போதாதாங்கிறத பற்றின யோசனைக்குன்னுட்டு இல்லை, ரிஷிகள் முனிவர்களுக்கு குறைவில்லாதபடிக்கு வேதங்களை கொடுத்து அடுத்தடுத்த காலத்தில் தேவைகள் அதிகரிக்கும் போது எப்படி வேதச்சாரத்தை நமக்கு தமிழிலே ஆக்கி தருவதற்கு ஒரு 1300-400 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தேவை ஏற்பட்ட போது மூவர் முதலிகள், மணிவாசகப் பெருமான் இன்னும் ஏனைய திருமுறை ஆசிரியர்களை வைத்து வேதாகமங்களின் பொருளை தமிழில் பாடி கொடுத்தாரோ, அந்த மரபு சில நூற்றாண்டுகள் தொடர்ந்து வர அதிலே அவர்கள் உள்ளுரை பொருளாக பொதிந்து வைத்து சொல்லியிருந்த சாத்திர கருத்துக்கள் நேரடியாக புரிந்து கொள்வதற்கு முடியாமல் தவித்த காலத்தில் மெய்கண்டாதிகளை கொண்டு சாத்திர நூல்களாகவே திருமுறைகளை கொண்டு எப்படி நிர்வாகம் செய்து கொடுத்தார்களோ, அதே போலே வேதங்கள் பெருமானாலே வழங்கப்பட்ட நிலையில் அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முடிந்த முடிவான ஞான தெளிவு தன்னை வழிபடுதல், சிவ வழிபாடு என்பதை அறிந்து கொள்ள முடியாமல் மக்கள் படும் கூடிய அந்த துன்ப நிலையை பார்த்து, பசுக்கள் அடையக்கூடிய அந்த நிலையை பார்த்து அதற்கு நிவர்த்தியாக குழப்பத்திற்கு இடமில்லாமல், வேறு விதமாக பொருள் கொள்வதற்கு வாய்ப்பில்லாமல், அந்தந்த நிலையில் எல்லோருக்கும் புரியும்படியாய் ஆகமங்களை பெருமான் திருவாய் மலர்ந்தருளினார் என்று பார்க்கிறோம். அந்த ஆகமங்களின் வழியேத்தான் பெருமானை சென்று அடைய முடியும் என்றபடிக்கு, அதனால்தான் ஆகமமாகி நின்று அன்னிப்பான் என்று சொல்லுகிறோம். எல்லாருக்கும் உண்டு ஆகமங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கும். ஆகமங்கள் எல்லாரையும் ஏற்றுக்கும். யார் யார் ஆகமத்தை ஏற்றுக்கிறாங்கிறது அவங்கவுங்க அளவில், அவ்வளவுதான். ஆகமங்கள் எல்லோருக்கும் சிவபக்தி செய்வதற்கு, அந்தந்த அளவிலே அவர்கள் சிவ வழிபாடு செய்வதற்கு, அவரவர்களுடைய பக்குவ நிலையிலிருந்து எதை செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு வழிகளை வகுத்து கொடுத்துருக்கு. இப்போ 4 பெருமக்களும் அதைத்தான் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார்கள். வெவ்வேறு வர்ணத்திலிருந்து வந்தவர்கள், வெவ்வேறு வயதிலே பக்குவ நிலை கூடியவர்கள், அந்தந்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு அந்தந்த அளவிலேயே செய்யக்கூடிய தொண்டுகளை சொல்லிக் கொடுத்து, அந்தபடிக்கு அப்பர் பெருமான் உழவாரப்படை ஏந்தி கோயிலுக்கு உடல் ரீதியாக நாம் செய்யக்கூடிய தொண்டு, உடலை வருத்தி செய்யக்கூடிய தொண்டு, உழவாரம் செய்வது, கோயிலை அலகிடுவது, மெழுகிடுவது, இப்படியான திருப்பணிகள் எல்லாம் செய்வதற்கு விதி என்னங்கிறத சொல்லிக் கொடுக்கிறார். பெருமானுடைய திருமஞ்சனத்திற்கு தீர்த்தம் சேர்த்து கொண்டு வந்து கொடுப்பது, நந்தவனம் அமைத்து பாதுகாத்து கொடுப்பது, மலர் மாலைகள் தொடுத்து கொடுப்பது, அதற்கு என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும், திருவிளக்கு இடுதல், இது மாதிரியான தொண்டையெல்லாம், திருப்பரியட்டங்களை நாம் சுத்தப்படுத்தி கொடுப்பது, இதெல்லாம் எப்படி விதிப்படி செய்ய வேண்டியது என்பதை அப்பரடிகள் பாடி கொடுத்தும், ஆலயத்திலே வழிபடக்கூடிய மரபுகள், சிவபூஜை, அதிலே செய்யக்கூடிய அபிஷேகங்கள், திரவியங்கள், விழாக்கள், இவற்றினுடைய முக்கியத்துவம், அந்த திருவிழாக்களை கொண்டாடுவதனாலே உயிர்கள் அடையக்கூடிய நன்மை, இதையெல்லாம் அதிகம் பாடியபடியால் அந்த மரபிலே கிரியை என்று சொல்லப்படும் அந்த மரபிலே நாம் ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகங்களையும், இது இரண்டையும் கடந்து
உடலளவிலே மனதளவிலே என்று கலப்படம் இல்லாமல் முழுக்க மனதை இறைவனிடத்தை ஒப்படைத்து விட்டு செய்யும் செயலெல்லாம் சிவ வழிபாடு என்ற நிலையிலே பயன் சிவபெருமானை வழிபடுவதுதான் என்றபடிக்கு செய்யும் செயலில் எல்லாம் சிவத்தை கண்டுணர்ந்தார் என்ற நிலையில் யோகபாதத்திலே அதன் வெளிப்பாடாய் சுந்தரமூர்த்தி பெருமானுடைய திருப்பாட்டு பாடல்களை கொண்டு பதிகங்களை கொண்டும் ஞான நிலையிலே கூடியிருந்து மணிவாசக பெருமானுடைய பதிகங்களைன்னு 4 பெருமக்கள் வெவ்வேறு பிராயத்திலே அவர்கள் பெருமானாலே தடுத்தாட்கொள்ளப்பட்டதும் வெவ்வேறு வர்ணத்திலிருந்து அவர்கள் வந்ததையும் வைத்து பார்த்து எல்லோருக்கும் அந்தந்த அளவிலே சிவபூஜைக்கு சிவபக்திக்கு சிவத்தொண்டிற்கு ஆகமங்கள் வழிவகுத்து கொடுத்து சந்தேகத்திற்கு இடமில்லாமல் பரம்பொருள் சிவபெருமான் தான், பசுக்களினுடைய ஒரே குறிக்கோள் சிவ வழிபாடுதான். அப்படி சிவபூஜை செய்து உய்வு பெறக்கூடிய அந்த மார்க்கம் இதையெல்லாம் கற்றுக் கொடுப்பதாக ஆகமங்கள். அதை எம்பெருமானே நம் உயிர்கள் பேரிலே கொண்ட கருணையினால் திருவாய் மலர்ந்தருளி அம்பிகையை முன்னிட்டு அவற்றை வெளிப்படுத்தி அருளி அந்த ஆகமங்கள் சிவபெருமானுடைய சக்தி தத்துவமான அம்பிகையின் மூலமாய் அவர்களின் பொருட்டு வெளியிட்டு பார்வதி பரமேஸ்வருடைய அருளாலே நந்தியம்பெருமானுக்கு அந்த ஆகம தெளிவு ஞான உபதேசமாக பெறப்பட்டு நந்தியம்பெருமான் மூலமாக சனகாதி முனிவர்கள், அவர்களுக்குள்ளேயும் சனத்குமாரிடத்தே இருந்து இப்படி இந்த ஞான மரபு தொடர்ந்து வந்து நம் வரையிலும் வந்திருக்கக்கூடிய சிறப்பை பார்க்கிறோம். தைலதாரையாக கையிலே எண்ணெயை வைத்தபடி விடும்போது அது எப்படி இடைவிடாது ஒரே நேர்கோட்டிலே சிந்துமோ அதே போலே இந்த ஞான மரபானது மேலிருந்து இறங்கி நமக்காக வெளியிடப்பட்ட நிலையில் நம்ம வரையிலும் வந்து அடைந்திருப்பதால் அதனாலே அதை ஆகமங்கள் என்ற பெயரால் அழைக்கிறோம். அது வடமொழி சொல் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எப்படியும் அதை பிரித்து ரொம்ப வலிய போய் தமிழ் பொருள் எல்லாம் கொண்டாலும் மூல பிரமாணங்களாக இருக்கக்கூடிய மூலாகமங்கள் ஆகமம் என்ற சொல்லுக்கு பொருள் கொள்ளும் போது இந்த நிலையில் தான் சொல்லுகின்றன. அப்படி இருக்கு அதெல்லாம் இருக்கு. கிரந்தம் லிபி தான், அது எழுத்து மரபு. கிரந்தம் 2 மொழியும் கலந்து தான், தமிழ் வடமொழி 2ம் கலந்தது. கிரந்த லிபி உருவாவதற்கான காரணமும் ஏன் இந்த நூல்களை அந்த லிபியில் எழுதினாங்கிறதுக்கெல்லாம் ஆகமங்களை பாதுகாப்பதற்காக இப்படி ஒரு லிபி ஏற்றுக்கொண்டார்கள்னு காரணமாகுது. கிரந்த லிபியில் இருந்தாலும் என்ன மொழியில் இருக்குன்னு பார்த்தா வடமொழி தானே, வடமொழி தான். அது லிபி எழுத்து முறை தான். இப்போது இதெல்லாம் வந்துட்டதுனால நாம் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியது, தமிழில் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை ஆங்கிலத்தில் அடிக்கிறோம். நான் வந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறத NANVANDHU எழுத்து, ஆங்கில எழுத்து. சொல் என்ன, தமிழ் சொல். அது அவ்வளவுதான் கிரந்தமாக பார்க்கப்படுவது. மூல ஸ்லோகம் வடமொழியில் இருக்கு, அதை எழுதுகிற மரபு. அதுலேயும் வடமொழி சொற்களும் நிறைய பயன்படுது. அதில் வட சொற்களே பயன்படுது நேரடியாக. இப்போ லிபி தான், அது எழுத்து மரபு தான். அந்த அளவில் மூலாகமங்கள் 28ம் வடமொழியிலேயே வழங்கப்பட்டவைகளாய் அது நந்தி பரம்பரையிலே நமக்கு தொடர்ந்து வந்து மெய்கண்டாருக்கு அந்த ஞான உபதேசம் பெறப்பட்டு பரஞ்சோதியாராலே பெறப்பட்டு மெய்கண்டார் மரபிலே தொடர்ந்து பதிபசு பாசமாகிற இந்த முப்பொருள் உண்மையை ஆகமங்களின் வழியே உணர்த்தி, வேதங்கள் ஆகமங்கள் 2ம் ஒரே இடத்திற்குத்தான் நம்மை கொண்டு போய் சேர்க்கும் என்றாலும் வேதம் நமக்கு அமைத்து கொடுத்த பாதை என்பது ஒரு பாதையை போட்டு கொடுத்து இதில் நீ நடந்து போய் இடத்தை அடைந்து கொள் என்று சொல்லிவிட்டது. ஆகமங்கள் அந்த பாதையிலே நமக்கு ஒரு வண்டியை அமைத்து கொடுத்து, வண்டி ஓட்டுறதுக்கும் ஒருத்தர் உட்காத்தி வச்சு நீ ஏறி உட்காந்தா மட்டும் போகிறோம், அது கொண்டு போய் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்துல ஜாக்கிரதையாக சேர்த்துடும். இப்போ இது 2ம் செய்வது என்னமோ ஒரே பணி தான், ஒரே இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகும். ஆனால் அதிலே நமக்கு எதில் சௌகரியம் இருக்குதுன்னு பார்த்து அதை அடைகிறோம். அந்த நிலையில் சைவாகமங்கள் பெருமானுடைய திருவாக்காக கொள்ளப்பட்டு அவரை அறிந்து கொண்டு அந்த தன்மையிலே ஈடுபட்டு அவரை சென்றடைவதற்கான வழியை அறிந்து அதிலே ஈடுபட்டு அடைய முடியாமல் தடுக்கக்கூடிய தடைகள் எதனால் வருகின்றன, அவற்றின் தன்மை என்ன, அதை களைவதற்கு என்ன உபாயம் என்பதை அறிந்து அருட்தரத்திலே தோய்ந்து அதை களைந்து இறைவனை சென்று அடைவதற்கான மார்க்கத்தை காட்டிக் கொடுக்கிறது. சமீபக அதிலே இருக்கக்கூடிய கருத்துக்களை அதை மெய்கண்டாருக்கு முன்பாகவே திருமூலர்கிட்டேருந்து ஆரம்பிச்சிடலாம். திருமந்திரத்திலே அதுதான் செய்யறதர். ஆகமங்களினுடைய அவரே அதனால்தான் என்னை நன்றாக இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறேங்கிறார். மொழி பெயர்க்கல அவர் அந்த பொருளை தமிழிலே ஆக்கி வழங்குகிறார். எப்படி வேதாகமங்களினுடைய
கருத்துக்களை திருமுறைகளிலே தமிழில் வைத்து பாடினார்களோ அதே மாதிரித்தான் திருமுறைகள் இங்கொன்னும் அங்கொன்னுமாக வைத்து பாடும். திருமூலர் வகைப்படுத்தி அதை இத்தனை தந்திரங்களாக பிரித்து ஒவ்வொரு தந்திரத்துக்கு இழையும் இது இதுன்னு வைத்து தொகுத்து வழங்கி ஆகமத்தினுடைய செழும்பொருளை நமக்கு பாடி கொடுத்திருக்கிறார். இந்த ஆகமங்கள் சமீப காலங்களிலே ஊடகங்களில் குறிப்பாக ஆகமம் என்ற சொல்லே ஒரு 20 வருஷமாக தான் அதை அடிக்கடி கேட்குறோம். நாம் செய்தித்தாள்களிலோ இல்லை செய்திகள் எல்லாம் கேட்பது இப்போ தான் ஒரு 20 வருஷமாக தான் ஓடிட்டு இருக்காது. மற்றபடிக்கு அந்த காலத்திலே அதை கேட்குற விதமும் சரி, சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்களையும் பார்த்தால் கோயில் வழிபாடு எப்படி, கோயில் எப்படி பூஜை பண்ணணும், இதை சொல்லக்கூடிய நூல்களாக ஆகமங்களை பார்க்கிறோம். பெரும்பான்மை பொது நீரோட்டத்தில் அப்படித்தான் அதுக்கு ஒரு பொருள் அமைந்து விட்டது. ஆகமம்னு சொன்னால் கோயில் பூஜை மரபுகளை அதுதான் ஆகமத்தில் சொல்லியிருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் அது 4/4 பங்கு, அதுக்கும் குறைவு தான். ஆகமங்களினுடைய காரணம், அது தோன்றுவதற்கு காரணம், அது சொல்ல விழைந்த விஷயம் என்ன என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால், ஒருவன் ஏதோ திருவருள் விளக்கத்தால் நல்வினை பயனால் சிவபெருமான் பேரிலே ஏற்பட்ட அன்புன்னு வச்சுப்போமே ஆரம்ப நிலையிலே, இல்லை மற்ற விஷயங்களில் ஏற்பட்ட ஏதோ ஒரு வெறுப்பு, அதை கடந்து ஒரு குறைந்தபட்சம் மன நிம்மதிக்காக கோயிலுக்கு வந்தவான்னு வச்சுப்போம். ஏதோ நல்வினை பயனால் அந்த ஈர்ப்பு அதிகரித்து போய் சிவபக்தி செய்யணும், சிவபெருமானை வழிபடணும். ஆனால் எங்கேருந்து தொடங்கணும்? எனக்கு வீட்டில் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை, எங்கள் பெரியவங்கெல்லாம் யாரும் அதை பெருசாக கடைபிடித்தார்களான்னு தெரியலை. இப்போ நான் தான் வந்திருக்கேன், எங்கேருந்து இது தொடங்கணும் அப்படின்னு ஒருத்தர் வந்தார் என்றால் அவர் கையிலே இந்த நூல்களை கொடுத்து இதை படித்து தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் மரபு, இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது, முதல் நாள் நீங்கள் இதை தான் தெரிஞ்சுக்கணும் என்று சொல்லி, இது ஒரு யாத்திரை, ஒரு பயணம் போலே தான் போக போகுது. அன்றைக்கே அப்படியே எல்லாம் முடிஞ்சு யாரும் சாமசித்தர்கள் இல்லை, பார்த்த மாத்திரத்தில் உடனே பெருமானால் தீண்டப்பட்டு அப்படியே எல்லா கலைகளும் பெறப்பட்டு எல்லா ஞானமும் பெறப்பட்டு இது முடியாது. இது நமக்கு பக்குவம் கூடணும். அதற்கு நிறைய அடித்து பிடித்து அது நம்மை பல இடங்களில் கொண்டு போய் முட்டி நிப்பாட்டி திருத்தி பணி கொண்டு ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு படியாக கடப்பது போல அடுத்த நிலைன்னு உயர்ந்து ஒரு பயணம் போலே போக போகுது. இப்போ அந்தந்த நிலை கூட கூட எதெல்லாம் நீங்கள் சேர்த்து செய்யலாம், எதையெல்லாம் எங்கே கடந்து வரணும், ரெண்டையுமே சொல்லக்கூடியதாய் அதிகரித்து கொண்டே எப்படி போவது, முதல்ல ஆரம்பித்ததெல்லாம் எப்படி குறையும், இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லக்கூடியதாகவே ஆகமங்களை நாம் பார்க்கிறோம். முட்டு முழுசும் ஒருவன் ஒன்றுமில்லாமல் அப்படியே வந்த ஒருத்தருக்கு முதல் படியிலிருந்து ஆரம்பித்து சமயத் தெளிவை, குழந்தைக்கு எப்படி அன்னையானவள் பிறந்த காலத்தில் மார்பில் முட்டி ஒரு பால் கொடுத்து அது சில மாதங்கள் தொடர்ந்து போய் அதன் பிறகு ஏதோ கொஞ்சம் காய்கறி எல்லாம் நல்லா வேக வச்சு அதை அழித்து அது எளிமையாக அது அதனுடைய வயிற்றுக்கு போய் ஒன்றும் சிரமப்படுத்தாமல் செரிமானமாகக்கூடியதாக பார்த்து அதன் பிறகு அன்னத்தை வடித்து அந்த அன்னத்தையும் நெய்யிலிட்டு பருப்பு வச்சு நல்லா குழைச்சி முதல்ல கொடுக்க ஆரம்பித்து அப்புறமா அதோட கொஞ்சம் சேர்த்து அந்த திரவத்தன்மையை கூட்டி கொண்டே போய் அதற்கான அது வாங்கி அது மென்று தின்று செரிமானமாகும் அளவிற்கு வரும்போது தான் இலை பரப்பி அதற்கு ஆசையாக இருக்குங்கிறதுக்காக பிறந்த குழந்தைக்கு ஒரு கல்யாண விருந்து வச்சு சாப்பாடை ஊட்டிட முடியுமா? அப்போது அந்தந்த நிலையிலே தொடக்க காலத்தில் இவ்வளவுதான், இது போகிறோம் அப்படின்னா அந்த அளவிலே சொல்லி இப்படி வழிபடுத்தி நம்மை அழைத்து செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த சிறப்பு சைவாகமங்களுக்கு இருக்குது. அதனால்தான் பக்குவம் கூட கூட ஜபத்திற்கு வழங்கப்படும் மூலமந்திரம் கூட அவ்வக்காலங்களிலே மாற்றியே கொடுக்கப்படுகிறது. எழுத்துக்களை கூட்டியும் குறைத்துமாய் அந்தந்த பக்குவம் கூடக்கூடிய நிலையில் சமய தீட்சைன்னு போகும்போது முதல் அளவு தீட்சை அது பஞ்சாட்சர உபதேசத்தை ஒரு அளவிலே கொடுப்பார்கள். அதை கொண்டு 3 காலமும் சந்தியோபாசனை என்று சொல்லப்படும் சைவ சந்தியாவந்தனத்திலே ஈடுபட்டு விதிப்படி சிவபஞ்சாட்சரத்தை ஜபித்து ஆச்சாரியர்களை எல்லாம் வணங்கி திருமுறைகள் எல்லாம் ஓதி இது இப்படியே அந்த பழக்கம் கூடி 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 போய் ஆசையின் வெளிப்பாடாகவே தவறாது தினமும் பஞ்சாட்சர ஜபம் எல்லாம் செய்து முடித்து ஏதோ ஒரு காலச்சூழலில் ஆச்சாரியர் அபிமானப்பட்டு சரி இவனுக்கு சிவபூஜை கொடுப்போம், விதிப்படி இந்த சைவ உபாசனையை விடாமல் இவன் சந்தியாவந்தனத்தை செஞ்சுட்டு வரான், அதனால் இவனுக்கு இனி சிவபூஜை எடுத்து கொடுப்போம் என்று எண்ணம் கொண்டு க்ஷணிகலிங்கம் என்று முதல் நிலை, அதிலே நமக்கு ஒரு சிவலிங்க திருமேனியே கொடுக்க மாட்டாங்க, சிவபூஜையை முதல்ல முழுக்க சொல்லிக் கொடுத்து தினம் தினம் புதுசாக ஒரு சிவலிங்கத்தை ஸ்தாபித்து வழிபாடு செய்து அதன் பிறகு அவரை கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணிடணும். விபூதியிலோ அரிசி மாவிலோ மஞ்சளிலோ சந்தனத்திலோ ஒரு மலரிலோ களிமண்ணாலோ கல்லாலோ ஒரு ருத்ராட்ச மணியிலோ இப்படியெல்லாம் திரவியங்களால் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வெள்ளத்துண்டு எல்லாம் சிவலிங்கம் பண்ணி வச்சு அன்றைய பூஜையை அவருக்கு செய்து முடித்து விதிப்படி அத்தனை உபச்சாரங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்து நிறைவிலே அந்த திருமேனியை கொண்டு போய் விசர்ஜனம் பண்ணி சிவபூஜையை பூர்த்தி பண்ணுறோம்.
இதை தொடர்ந்து விதிப்படி செய்து வந்தார்களாயின் அடுத்த நிலையில் அவர்களுக்கு உடையவர் பூசை என்ற அளவில் ஒரு சிவலிங்க திருமேனியை ஆச்சாரியர் அவர்கள் நமக்கு கொடுத்து, இதுதான் இனி உன்னை உடையவர், இவருக்கு நீ அடிமைப்பட்டவன், அந்த நிலையில் இவரை உடையவராக வைத்து நாள்தோறும் வழிபட்டுவான் அவர் நமக்கு உபதேசம் செய்து அவரை வணங்கி துதிக்கக்கூடிய அடுத்த நிலைக்கு நம்மை உயர்த்தி, இதுவும் அதிகரித்து கொண்டே போக அந்த பூஜையினுடைய பத்ததியையே 2-3 நிலைகளிலே மாற்றி கொடுப்பார்கள். இவ்வளவு நாள் ஆச்சு, இந்த நிலையில் இனி இந்த தெய்வங்கள் எல்லாம் தவிர்த்து இதை மட்டும் வழிபட்டால், இவர்களெல்லாம் வழிபட்டால் போரும். இது இப்படியே வளர்ந்து கொண்டு போய் நிறைவாக அந்த சிவலிங்க திருமேனியில் ஆச்சாரியரை பாவித்து வழிபாடு செய்து சிவமும் நமக்கான ஞானாசிரியரும் ஒன்றுதான் என்ற ஒரு தெளிவை ஏற்படுத்தி கொடுத்து, இப்படி இந்த நிலையில் ஒவ்வொரு நிலையாக இதை நீங்கள் கடக்கும் போதும் பஞ்சாட்சரத்தை அதிகரித்தும் குறைத்தும் பீஜங்களை சேர்த்தும் மாற்றி அமைத்துலாம் ஒவ்வொரு நிலையிலும் இது கொடுக்கப்படும். மற்றைய சமயங்களில் ஒரு முறை ஒரு உபதேசம்னா அது அப்படியே அதைத்தான் வைத்து கொண்டிருப்பார்கள். இங்கே பக்குவம் கூட கூட மூலமந்திரத்தினுடைய சிறப்பை நாம் இன்னும் விசேஷமான நிலையிலே அறிந்து கொள்வதற்கு தகுதியாய் அந்த பக்குவம் கூடிய நிலையில் ஆச்சாரியர் அதை கண்டடைந்து, இந்த பக்குவம் கூடியிருக்கு, இவனுக்கு இதை செய்யணும்னு அவர் நமக்கு அவருடைய சங்கல்பத்தால் அடுத்தடுத்த நிலைக்கு உயர்த்தக்கூடிய ஒரு சிறப்பை ஆகம மரபிலே பார்க்கிறோம். இந்த ஆகமங்கள் 4 பகுதிகளாக பார்க்கப்படுகின்றன. சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று கொள்ளுகிறோம். ரொம்ப எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சரியை முதல் படி, தொடக்க நிலை. குறைந்தபட்சம் வெளிப்புற தோற்றத்திற்கு ஒருத்தரை பார்த்தா சைவர்னு சொல்லணும்னா எதை வைத்து நாம் சொல்ல முடியும்? திருவேடம் தான். திருநீர் அணிந்திருக்கார், ருத்ராட்சம் அணிந்திருக்கார், பஞ்சாட்சர ஜபம் பண்ணுறார், லிங்க வழிபாடு செய்கிறார், வில்வதளத்தை வசத்தியாக கொண்டாடுறார். இந்த 5ம் சிவச்சின்னங்களாக அறியப்படுகிறது. 3 சொல்லுவாங்க, திருநீர், ருத்ராட்சமும் பஞ்சாட்சரமும். இந்த 3ம் அடிப்படையான சிவச்சின்னங்களாக சொல்லப்படுகிறது. இந்த 3ஐயும் துறக்காமல் ஆட்சி செய்தார். ஜடாபாரத்தையும் சொல்லுவதுண்டு, அதுவும் சிவச்சின்னமாக சொல்லப்படுகிறது. மும்மையால் உலகாண்ட மூர்த்தியார்னு சொல்லும்போது 3 செல்வங்கள் என்னென்னா திருநீர், ருத்ராட்சம், ஜடாமுடி, இதோடு தான் அவர் ஆட்சி செய்தார். இந்த 3ம் சிவச்சின்னங்களாக சொல்லப்படுகிறது. பஞ்சாட்சரத்தை சேர்த்து சொல்வதுண்டு, லிங்க திருமேனியை சேர்த்து சொல்வதுண்டு. இப்படி 3, 5 என்றெல்லாம் கணக்குண்டு. இந்த சிவச்சின்னங்களை பற்றி முதல்ல தெரிந்து கொள்ளணும். திருநீர் அப்படின்னு சொல்லிட்டா எதெல்லாம் திருநீர் ஆகும், எதை நாம் தரிக்கலாம்? சம்பந்த பெருமான் முதல் பாட்டிலே பாடும்போது காடுடைய சுடலைப்பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன்னுட்டார். இப்போ சுடுகாட்டிலே அங்கே பஸ்மமாக்கப்பட்ட அதைத்தான் சேகரித்து செய்யணுமா அப்படின்னா சுவாமிக்கு எல்லாம் தகும். அந்த வீரியத்தை தாங்கக்கூடிய நிலை நமக்கு இல்லை. அதனால நம்மால் என்ன கொள்ள முடியுமோ அதை சைவாகமங்கள் தெளிவுபடுத்தும். இது தவிரவும் எதெல்லாம் திருநீர் என்று அழைக்கும் தகுதியுடையனன்னு ஒரு பெரிய பட்டியலை கொடுக்கும். என்னென்ன காலத்தில் எதை எப்படி கொள்ளுவது, இப்படி சொல்லி அதற்கான பெயருக்கு முதல்ல விளக்கத்திலேருந்து ஆரம்பிக்கும். விபூதி என்ற சொல்லுக்கு என்ன பொருள், அங்கேருந்து ஆரம்பிக்கும். இப்படி சொல்லி அதன் பிறகு விதிப்படி இந்த திருநீற்றை எப்படி செய்ய வேண்டும், என்னென்ன காலத்திலே என்னென்ன காரியங்களிலே செய்ததை சேகரிக்க வேண்டும், அப்படி சேகரிக்கப்பட்டதை எதிலெல்லாம் வைத்து நாம் பாதுகாக்கலாம், என்ன மாதிரி பெட்டிகளிலே அதை சுமக்கலாம், எப்போதெல்லாம் திருநீற்றினுடைய சம்பந்தம் நமக்கு இருக்கணும், எப்போதெல்லாம் அதை தவிர்க்கணும், எல்லாவற்றையும் பேசும். இதே போல ருத்ராட்சத்திற்கு இதே இப்படி ஒவ்வொன்றாக அடிப்படையிலிருந்து சொல்லத் தொடங்கி நம்மை தெளிவுபடுத்தி கொண்டே போய் அடியாராக வரக்கூடிய ஒருவர் என்னெல்லாம் தொண்டு செய்யலாம், அந்தந்த நிலையில் நீங்கள் என்ன செய்யலாம், உங்கள் அளவில் உங்களால் ஆகக்கூடிய தொண்டு என்ன, வழிபட தகுந்தவர்கள் யார் யார், அவர்களுக்கு என்னென்ன இலக்கணம், இப்படி ஒவ்வொன்றா சொல்லிக்கொண்டே போய் அடிப்படையில் நம்மை ஒரு ஆலய தரிசனத்திற்கு போகிறோம்னா என்ன விதிகள், இதெல்லாமே பேசும். ருத்ராட்சம்னா என்னென்ன வகைகள் இருக்குது, உடம்பிலே எங்கெங்கே என்னென்ன மாதிரியான வகைகளில் அணியணும், எத்தனை எண்ணிக்கைகளில் அணியணும், எப்போல்லாம் தவிர்க்கணும், எல்லாவற்றையும் சொல்லும். இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி அடுத்து இது உடம்பளவிலே செய்யக்கூடியது. சரிங்கிறத அந்த அளவில் பார்ப்போம். ஒரு எளிமையான புரிதலுக்காக உடம்பை மட்டுமே செயல்படுத்தி செய்யக்கூடிய பணிகள் இதெல்லாம் தொண்டு. அடுத்து உடம்பு பெருமான் முன்பாக பணிந்த நிலையில் மனம் கனிந்து உடலும் உள்ளமும் இரண்டும் இணைந்து செய்யக்கூடியதாய் பெரும்பான்மை சிவபூஜைன்னு வச்சுப்போம். இவ்வளவும் ஈடுபட்ட நிலையில் ஒரு திருவுருவத்தை வைத்து வழிபாடு செய்ய வேண்டும், என்னை ஆளுடையவராக அவரை நான் பாவித்து அவருக்கு நான் பூஜை செய்யணும் என்ற ஒரு ஆசை வரும்போது சிவபூஜையினுடைய வகைகள் என்ன, அதை ஆன்மார்த்தம் என்றும் பரார்த்தம் என்றும் இரண்டாக பிரிக்கிறோம். ஆன்மார்த்த பூஜையிலே என்னென்ன விதிகள் சொல்லப்பட்டிருக்கு, எந்தெந்த திரவியத்தால் ஆன சிவலிங்கத்தை நாம் வழிபடலாம், சனிகலிங்கத்திற்கு என்னென்ன லட்சணம் சொல்லியிருக்கிறது,
அவரவர் அளவில் எந்த அளவிலான மூர்த்தத்தை வைத்து கொள்ளலாம், அதை எப்படியெல்லாம் வழிபாடு செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய முடியாமல் போய்விட்டால் அப்போ அந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யணும், பிராயச்சித்தங்கள் என்ன, எந்த மாதிரி சூழலிலே நீங்கள் வழிபாடு செய்ய முடியாமல் போகும்போது அதற்கு பிராயச்சித்தமாக என்ன செய்யணும், வீட்டிலே ஒரு சுபகாரியம் ஒரு விருத்தி ஏற்பட்டிருக்கிறது, அந்த மாதிரியான தீட்டு காலங்களிலே என்ன செய்யறது, அப்போ என்ன பூஜைக்கு சம்மந்தம் இல்லாமல் இருப்போமா, அப்போ எப்படி செய்வது, இது மாதிரியான விஷயங்கள் யார் யார் செய்யலாம், இப்படி எல்லாவற்றையும் சொல்லி அடுத்தது பரார்த்தமாக போகும்போது உலக நன்மை கருதி சிவவேதியர்களாக பெருமானாலேயே நியமிக்கப்பட்டவர்களாய் பெருமானுடைய திருமுகத்திலிருந்து தோன்றியவர்களான ஆதிசைவர்கள் அவர்கள் செய்யக்கூடிய அந்த வழிபாடு, அதிலே கலந்து கொள்ளும் போது நமக்கு என்னென்ன கடமைகள் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஆலயத்தை நிர்மாணம் செய்வது எப்படி, சுயம்புலிங்கமாக தோன்றும் போது எப்படி, அரசர்களுடைய பிரதிஷ்டைனா எப்படி, ரிஷிகள் பிரதிஷ்டைனா எப்படி, தேவர்களுடைய பிரதிஷ்டைனா எப்படி, மனிதர்கள் பிரதிஷ்டையில் எப்படி, ஒரு ஆலயம் வெள்ளத்தால் சூழப்பட்டு விட்டால் உள்ளே செல்வதற்கே வழி இல்லை, எல்லா பக்கத்திலும் வெள்ளம் சூழ்ந்து விட்டது, அப்போ அங்கே இருக்கக்கூடிய மூலலிங்க மூர்த்தத்தை எப்படி வழிபடுவது, அந்த வெள்ளம் வடியும் தனையும் 3 நாட்கள் 4 நாட்கள் 1 வாரம் 10 நாள் அந்த ஆச்சாரியர் எப்படி சிவபூஜை செய்யணும், அதற்கு என்னென்ன விதிகள் சொல்லப்பட்டு, இப்படி ஒவ்வொன்றாக ஒரு ஆலயம் கட்டுவதற்கு நிலம் தேர்ந்தெடுப்பதிலிருந்து அதை உழுது அதிலே கோயில் கட்டி எழுப்பி திருமேனியை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்து அதன் பிறகு உற்சவங்களை எல்லாம் செய்து நித்திய உற்சவம் விசேஷமாக செய்யக்கூடிய நைமித்திக உற்சவங்கள், இதிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய குறைகளை தீர்ப்பதற்கு பிராயச்சித்தங்கள் என்னென்ன என்று இப்படி ஒவ்வொரு படியாக விளக்கி கொண்டே போய் முக்கியமாக இருக்கக்கூடிய தலங்கள், புராண சிறப்புடைய தலங்கள், அதை வழிபடுவதனால் என்னென்ன புண்ணியங்கள், என்னென்ன திதியிலே என்னென்ன விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும், மகாவிரதங்கள் என்னென்ன, இப்படி ஒவ்வொன்றாக சொல்லி இதிலே உள்ளம் உடல் இரண்டும் இணைந்து செயலாற்றக்கூடிய அளவில் இது நிறைய பக்குவப்பட்டு சிவபூஜை செய்து 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 அதை அப்படியே மனசில் உள்வாங்கி, வாஸ்தவத்தில் இவருக்கு சிவபூஜை செய்கிறதுக்கு திரவியங்கள்லாம் தேவையில்லையா, தீர்த்தமோ தூபமோ புஷ்பமோ சிவலிங்க திருமேனி கூட தேவையில்லை, உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிட்டார்னா மனசில் அந்த இடத்தை அப்படியே முழுக்க மெழுகி மண்டபத்தை ஸ்தாபித்து பூர்வாங்கம் எல்லாம் செஞ்சு சுத்த தீர்த்தத்தை சேகரித்து சந்தனம் அரைத்து மலர் தொடுத்து பசும்பால் முதலிய திரவியங்கள்லாம் சேகரித்து வைத்து அனுஷ்டானம் செய்து திருநீர் தரித்து இவர் முழுக்க சிவபூஜையை மனசிலேயே செய்வார், சஞ்சலமே இல்லாமல் பூர்த்தியாக சிவபூஜையை செய்வார். அவங்க மாதிரி தான் வாயிலார் மாதிரி அப்படியே செய்யக்கூடிய சிவபூஜை, அந்த அளவில் மனதிலேயே கட்டி எழுப்பி முழுக்க அந்த பூஜையை செய்து வழிபட்டு அங்கே உடம்பு எந்த காரியத்தையும் செய்யலை, அப்படியே உட்காந்துட்டோம். இது யோகம். இது 3ஆவதாக அறியப்படும் யோகபாதம். இது கூடி இந்த பக்குவம் வளர்ந்து கொண்டே போய் அந்த யோகத்திலிருந்து வெளிப்படவே முடியாமல் அதிலேயே கூடி இருந்தவர்களுக்கு தத்துவ தெளிவு ஏற்பட்டு, எதனால் அவனை பதியாக பார்க்கிறேன், நான் எதனால் பதியாக முடியாது, பசுக்கள் அநேகம் என்று சொல்லப்படுவதால் பசுக்களினுடைய அந்த குறைந்துபட்ட அறிவு என்ன, இதை வைத்துக்கொண்டு என்ன தெளிவால் நான் இறைவனை உணர்கிறேன், உணர்ந்த பின் அந்த சிவஞானம் தலையெடுத்த பின் திருவருள் விளக்கத்தால் தீண்டப்பட்ட அந்த உயிர் 10 படிநிலைகளில் தசகாரியம் என்று சொல்லப்படும் ஒவ்வொரு நிலையாக கடந்து 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 போய் தான் என்ற தன்மை, தனது என்ற மமகாரம் இதெல்லாம் அழிந்துபட்டு பெருமான் ஒருவன்தான் என்ற நிலையில் அவன் திருவடிகளிலேயே சிந்தித்திருந்து இவ்வுலகில் வாழும் காலத்திலேயே அவர்கள் சிவபோகம் என்று சொல்லப்படும் உச்சபட்சமான அந்த முக்தி நிலையில் ஆனந்த நிலையிலே கூடியிருந்து கழிக்க வேண்டிய காலத்தை உடம்போடு பொருந்தி கழித்து உடம்பிலிருந்து நீங்கிய அந்த உயிர் சிவபெருமானுடைய பூதகணங்களால் வரவேற்கப்பட்டு சிவலோகம் அழைத்துச் சென்று பெருமானுடைய அந்த திருவடிகளிலேயே எப்போதும் ஆழ்ந்திருந்து முடிவற்ற இன்பத்திலே லயிக்கக்கூடிய நிலைகளை எடுத்துச் சொல்லுவதாய் ஞானபாதமும். இப்படி 4 பாதங்களாக சரியை, கிரியை, யோகம், ஞானம். உடம்பு, உடம்போடு சேர்ந்து மனம், உடம்பை துறந்து மனம் மட்டுமே இயங்கக்கூடிய நிலையில் தான் என்ற தன்மை அழிந்து பெருமானுடைய திருவடிகளிலே போய் அது அணையக்கூடிய நிலை. ஆகச்சிறந்த ஒரு மரபுன்னு இதை கொண்டாடுவதற்கு காரணம், முதல் படியிலிருந்து நடைபழகும் பிள்ளை போலே கையை பிடித்து இது நடத்தி 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 நம்மை கொண்டு போய் விடுது. இதுதான்பா பார்த்துக்கிட்டியா, குதிச்சிருன்னு தள்ளுறதில்லை. குழந்தையை எப்படி முதல்ல தூக்கி சுமந்து அப்புறம் கையை பிடித்து நடந்து அது தவழும் காலத்தில் உடன் வந்து அதை நடக்கும்படியாச்சு, இப்படி ஒவ்வொன்றா படிப்படியாக கொண்டு போய் தான் காலத்துக்கும் அது சுதந்திரமாக நடப்பதற்கு பழக்கம். அந்த படிக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு சைவாகமங்களுக்கு இருக்க பார்க்கிறோம். ஆகம கிரமத்தில் அம்பிகை முதலியவர்கள் எல்லாம் சிவபூஜை செய்ததை ஆச்சாரியர்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள். அந்த நிலையில் அம்பிகையே ஆகமோக்தமாகத்தான் பூஜை செய்தாள் என்றால்
ஏனையவர்கள் அதன்படித்தான் இருந்தார்கள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதாவது 28 ஆகமங்களை வெவ்வேறு நிலைகளிலே வெவ்வேறு பேருக்கு வழங்கியிருக்கிறார். அதிலே சிவபரமாகவும் ருத்ரபரமாகவும் எல்லாம் பிரிக்கக்கூடிய மரபுகள் உண்டு. ஒவ்வொரு ஆகமுமே 5 ரிஷிகளை முன்னிட்டு சொன்னார்ன்றெல்லாம் கணக்கு உண்டு. அப்படி வழங்கப்பட்டதாக ஒரு 60-70 ரிஷிகளுடைய பெயரை சொல்லி இதில் 5 பேராக தேர்ந்தெடுத்து அவரவர்களுக்கு வழங்கினார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இப்போ இந்த இடத்துல சிவபெருமான் திருவாக்காக மலர்ந்தது என்பதும் நந்தியம்பெருமான் திருவாக்காக மலர்ந்ததுங்கிறதையும் ரெண்டையும் ஒன்றா கொள்கிறோம். அதனால் குருவே சிவமென கூறினான் நந்திகேஸ்வருடைய உபதேசம் தாங்கிறார். ஆனால் அந்த மரபு எங்கே சிவபெருமான்டேன்னு தோன்றியது. அப்போது பெருமான் சொன்னார் என்றதும் நந்தியம்பெருமான் மூலமாக வந்தது என்பதும் ஒரே அளவிலே பார்க்கிறோம். அந்த நிலை அம்பிகை வழிபடுவது சிறப்பில்லை. உலகத்தாருக்கு தன்னை வழிபடும் மரபு என்னங்கிறத காட்டி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா சுவாமியே ஆக மொத்தமாக உட்கார்ந்து விதிப்படி சிவபூஜை செய்வார். ஐயாரதனில் சைவன் ஆகியும்னு அதனால்தான் பாடுறார். ஒருவர் எப்போ சைவன் ஆக முடியும்னா சிவாகமங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் சைவர்கள். சிவபரத்துவம் என்பதை சிவாகமங்கள் தான் தெளிவாக சொல்லுகின்றன. சிவபரத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேர் சைவர்கள் தான். பெருமான் தான் ஆதி மூலப்பொருள் என்று ஏற்றுக்கொண்டால் சைவர்கள் தான். ஆனால் எதன் மூலமாக அதை உணர்கிறார்கள்? சிவாகமங்களின் வழியில் என்றால் தான் அதை உணர முடியும். அப்போது சிவாகமவாதிகள் தான் சைவர்கள் என்பது தெரிகிறது. ஆனால் தான் மணிவாசக பெருமான் ஐயாரதனில் சைவன் ஆகியும்னு பாடுறார். பெருமான் அங்கே சிவவேதியராக வந்திருந்து சில காலம் காசி யாத்திரை செய்த ஒரு சிவவேதியருக்காக வேண்டி தானே அவர் வடிவிலிருந்து தன்னையே தான் பூசித்தார் என்ற அந்த சிறப்பு இன்றைக்கும் ஐதீக விழாவாக பிரம்மோற்சவ காலத்திலே செய்து காண்பிக்கப்படுவதை பார்க்கிறோம். ஐயாற்றெம்பெருமான் நேரே கருவறைக்கு எழுந்தருளி அங்கே தானே தன்னை பூசிக்கக்கூடிய அந்த சிறப்பு, மூலலிங்க வடிவத்தில் இருக்கக்கூடிய தன்னை ஐயாற்றெம்பெருமான் தானே வழிபட்டார். திருவிடைமருதூரிலேயும் உண்டு. மகாலிங்க பெருமானை அந்த ஏகநாயகர் என்றவர் அழைக்கப்படுகிறார். அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய திருவுலா திருமேனிக்கு ஏகநாயகர் என்று பெயர். அவர் உள்ளே கர்ப்பகிரகத்திற்கே எழுந்தருளி ஒரு குடலையில் வில்வதளத்தை வைத்துக்கொண்டு அர்ச்சனை செய்து வழிபாடு அவர் கையிலே கொடுத்து சிவாச்சாரியார் அர்ச்சிக்கிறார். அந்த நிலையில் தன்னைத்தானே வழிபடுதல் என்பதையே பெருமான் பல தலங்களில் காட்டித் தருவதால் சிவபெருமான் உலகிற்கு தன்னை வணங்கும் மரபு என்னங்கிறதை ஆகமங்கள் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். அப்போது சிவாகமங்களால் செய்யப்படும் வழிபாடே சிவ வழிபாடாக கொள்ளப்படுகிறது. அதுதான் உத்கிருஷ்டமான சிவ வழிபாடு திருவையாறில் பண்ணி காமிக்கிறார். இப்படி ஆகமங்கள் கொண்டுத்தான் இறைவனுடைய தன்மையை நாம் அணுகிச் சென்று அறிந்து கொள்ள முடியும். அந்த ஆகமங்கள் சிவபெருமானை வழிபடுவதும் அதே நிலையில் வைத்து நடமாடும் கோயிலாக விளங்கும் அடியார் பெருமக்களை வழிபடுவதையும் இந்த இருவருடைய தன்மையையும் நமக்கு விளக்கிச் சொல்லும் ஆச்சாரியரை வழிபடுவதையும், இறைவனை வழிபடுவதை விடவும் அவர் அடியார்களை வழிபடுவது, அவர்களுக்குள்ளேயும் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து நம்மை வழிநடத்துபவர்கள் என்று 3 பேரையும் காட்டிக் கொடுத்து குரு லிங்க சங்கம வழிபாட்டின் மரபை எடுத்துச் சொல்லி மூவரையும் விதிப்படி எப்படியெல்லாம் பூசிக்க வேண்டும் என்பதை காட்டிக் கொடுத்து, ஆனால் தான் 63 3 பேரையுமே தனித்தனியாக வழிபட்டிருக்கிறார்கள். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வழிபாட்டு முறை லிங்க வழிபாடு தான். அதிகப்படியாக லிங்க வழிபாடு. சங்கமர்களை வழிபட்டதும் உண்டு. அடியார்களுக்கு தொண்டு செய்தார்கள் என்றே தொடங்கி நிறைய பேருக்கு வருது. அடியார் வடிவத்திலேயே பெருமான் வந்து தடுத்தாட்கொள்கிறார். குருநாதராக வந்து தடுத்தாட்கொண்டதும் இப்படி சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் நம்முடைய ஆச்சாரியர்கள் 3 நிலைகளிலும் செய்த வழிபாட்டை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள். இந்த 3மே நமக்குரியதாக கொண்டு அதிலே விதிப்படி ஒழுக வேண்டும். அதனால்தான் தான் தோன்றியாக எது ஒன்றையும் செய்யாமல் இந்த ஞான மரபில் சிவபெருமானே தான் உபதேசித்து தானே அதன்படி ஒழுகியிருந்து தன்னுள் பாதியாக விளங்கும் அம்பிகையும், மாதவ சிவஞான சுவாமிகள் அமுதாம்பிகை பிள்ளை தமிழில் ரொம்ப தெளிவாக அடிக்கடி அவர் காஞ்சி புராணத்தை மேற்கோள் காட்டுவார். சுவாமிகள் காஞ்சிபுரத்தில் பலகாலம் தங்கியிருந்து காஞ்சி புராணம் பாடியதாலே அவர் அமுதாம்பிகை பிள்ளை தமிழ் பாடும்போது பல இடங்களிலே காஞ்சியிலே அம்பிகை மணலால் சிவலிங்கம் பிடித்து சிவபூஜை செய்த சிறப்பை நினைவு கூறுவார். சொல்லும் போதெல்லாம் தவறாமல் சொல்லுவது, ஒரு குறிப்பிட்ட பாட்டிலே அம்பிகை உட்கார்ந்து ஞாசமெல்லாம் பண்ணினதை சொல்கிறார். ஆகமங்கள் சொன்னபடி பஞ்சபிரம்ம மந்திரத்தை கொண்டும் ஷடாங்க மந்திரத்தை கொண்டும் அம்பிகை ஞாசம் பண்ணாள்னு சொல்கிறார். கரண்யாசம் எல்லாம் செய்து கரசுத்தி எல்லாம் செய்து கொண்டு தான் தானே சிவபூஜை செய்கிறார். இப்போ சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பஞ்சவித சுத்தியையும், ஸ்தலத்தை சுத்தி செய்வது, திரவியத்தை சுத்தி செய்வது, லிங்க சுத்தி செய்வது, தன்னை எல்லா சுத்திகளையும் அம்பிகையே கடைபிடித்திருக்கிறாள் என்றால் அதிலிருந்து மாறுபட்டு செல்வதென்பது அகங்காரத்தினுடைய வெளிப்பாடு. அவ்வளவுதான். ஆச்சாரியர்கள் இதுகாரம் என்ன செய்து வந்தார்களோ வழி வழியாக வந்த மரபு அதுதான் என்னும் போது
அதன்படி நிற்பதுதான் விதி. புதுமையை செய்கிறேன், புரட்சி செய்கிறேன் என்பதற்கெல்லாம் இதில் இடமில்லை. வெளியே போய் எதையும் செஞ்சுக்கலாம். அப்படி செய்வது முழுக்க ஆணவத்தின் வெளிப்பாடு. அதைவிட ஒரு பெரிய துரோகம் இருக்கவே முடியாது ஞான மரபிற்கு. நால்வர் பெருமக்களை துணைக்கு அழைத்து கொண்டு இதை செய்கிறேன்னு விழையும் போது மொழியாலேயும் ஜாதி முதலியவற்றாலும் பேதப்பட்டு அதன் மூலமாக தூண்டப்பட்டு கலகம் செய்யும் நோக்கோடு இதுபோல செய்யக்கூடிய செயல்கள் மூத்தவர்கள் கடைபிடித்த மரபு கிடையாது. அவ்வளவுதான். நமக்கு பிடிக்குதோ இல்லையோ மூலாகமங்கள் வடமொழியிலே இருப்பதையும் அதனுடைய சாரத்தை ஆச்சாரியர்கள் நமக்கு தமிழ்படுத்தி கொடுத்திருப்பதையும் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போ மூலாகமங்களை கையிலேயே கொடுக்க மாட்டேன், நீங்கள் வாசிக்கக்கூடாதுன்னு யாராவது சொன்னாங்களான்னா இல்லை. குறைந்தபட்சம் அதையே நான் வாசிக்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு மொழி தான் அது. கற்றுத்தருவதற்கு இன்றைக்கி அநேக நிறுவனங்கள் வந்தாகிவிட்டது, சொல்லித்தராங்க. மெனக்கெட்டு அந்த மொழியை கற்றுக்கொண்டு மூலாகமங்களை அப்படியே வாசித்தாலும் சரி. அத்தனை பேருமே எல்லாருக்கும் தான் வடமொழி சொல்லித்தராங்களே, எல்லாருக்கும் சொல்லித்தராங்களே வடமொழியை. அது உங்களுக்கு ஆசை இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி யாரும் உங்களை தடுக்க முடியாது. புத்தகங்கள் அத்தனையும் கிடைக்குது, வடமொழி சொல்லித்தரத்துக்கு ஆள் இருக்குது. யார் தடுத்தா உங்களை? கற்றுக்கோங்களேன். யாரும் தடுத்து நிப்பாட்டலையே. இப்போ இணையத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரடியாக ஒரு ஆசிரியர் வந்திருந்து தான் சொல்லித்தரணும் கூட இல்லை, வடமொழியை கற்றுக்கிறதுக்கு நேரடியாக பதிவு செய்யப்பட்டதாகவே இருக்குது. அதை உங்களுக்கு பொழுது போயும் போது நீங்கள் காதில் மாட்டிக்கிட்டு அதை கேட்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். எழுதுவதற்கு, பேசுவதற்கு, எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுக்குறாங்க. பாட்டு எழுதுகிற வரைக்கும் பயிற்சி கொடுக்குறோங்கிறாங்க. இப்போ யாரும் உங்களை தடுக்கலை. 1 ஆண்டோ 2 ஆண்டோ 3 ஆண்டோ அதை கற்றுக்கிட்டு உலகமலே இப்போ எல்லாம் கிடைக்குது, அதுவும் கிடைக்குது பெரும்பான்மை. வாசிட்டு போங்களேன், யார் தடுத்து நிப்பாட்டினா? இரண்டுமே அத்தனை பேருக்கும் உண்டுங்கிறத நாம் ஏற்றுக்கிறோம். அவ்வளவுதான். வெவ்வேறு சமயத்தை சேர்ந்தவர்கள் அதிலே வெவ்வேறு விதமாக விதிகளை கடைபிடித்தார்கள். அவ்வளவுதான். வேதம் சர்வாதிகாரமானு கேட்டால் அது பெரிய விசாரம், அது தனியே பெரிய விசாரம் பண்ண வேண்டியது, அது அந்த பக்கத்தில் இருக்கட்டும். ஆனால் சைவ தீட்சை பெற்றவர்கள் விதிகளுக்கு உட்பட்டுத்தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். விதிகளுக்கு உட்பட்டுன்னு சொன்னால் வடமொழியை வெறுத்தார்கள் இல்லை. இப்போ மாதவ சிவஞான சுவாமிகள் மாபாடியம் பாடிய போதோ இல்லை, அவருக்கும் மூத்தவராக நம்முடைய ஆதீனத்தை சேர்ந்த திருக்கூட்டத்தடியாராக விளங்கிய வெள்ளியம்பலவான முனிவராகட்டும், அவருடைய பேருரையிலோ சிற்றுரைகளிலோ பாதிக்கு பாதி வடமொழி சொற்களை சர்வசாதாரணமாக பயன்படுத்திட்டு போகிறாங்க. ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக சாமான்யமாக வழக்கத்திலே அது இருந்திருக்கு. 300-400 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமாக அத்தனை பேரும் ஒரு மொழி, அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ சமயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த மொழியினுடைய தேவை நிச்சயமாக இருக்கிறது. அது இல்லைன்னு நீங்கள் தள்ள முடியாது. அதை தெரிந்து கொண்டு மூல நூல்களை வாசித்து கலப்படம் இல்லாததாக ஒரு தெளிவை பெற வேண்டும்னு ஆசைப்பட்டால் அது ஒரு மொழி தான். அதை கற்றுக்கிட்டு போகிறதுல எந்த குறைவும் கிடையாது. தேவை ஏற்பட்டால் அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும், இது எல்லாரும் தானே ஏற்றுக்கிறோம். வெளிநாட்டுக்கு போகிறோம், ஒரு சில நாடுகள்லாம் அந்த நாட்டு மொழியை படித்தால்தான் நீங்கள் பொறியியலாளராகவோ மருத்துவராகவோ வேற ஏதோ பணிக்கே போயிருந்தாலும் அந்த மொழி தெரிஞ்சுக்கணுங்கிறான். அப்போ அதுக்கு குறைந்தபட்சம் இந்த மதிப்பெண் இருக்கணும், இதை நீங்கள் படிச்சுட்டு வரணுங்கிறான். ஆங்கிலம் மாதிரி நாமெல்லாம் ஓரளவுக்கு எல்லோருக்கும் தெரிந்த மொழியே கூட எங்கள் நாட்டுக்கு வர்றதா இருந்தீங்கன்னா நீங்கள் பேசுகிற இந்த ஆங்கிலம் எங்களுக்கு பொருந்தாது, இப்படி பேசணும், இப்படி எழுதணும், இப்படி நீங்கள் படிக்கணும், இதுக்கு தகுதியாக இந்த பரீட்சை இருக்குது, இதை எழுதி இதில் நீங்கள் தேர்ச்சி பெற்று வந்தால்தான் முடியும் வச்சுருக்கான். அங்கே ஒரு தேவை ஏற்படுத்தி படிக்கிறோம். இப்போ யாரும் நம்மளை வற்புறுத்த வேண்டியதில்லை. ஆனால் மூலாகமங்களை வாசித்து எனக்கு ஒரு தெளிவு வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு தேவை ஏற்பட்டிருக்கு. அப்போ மொழியை கற்றுக்கோங்க, என்ன குறை? மொழியை கற்றுக்கிட்டு அதுவுமே வேண்டாங்கிற பட்சத்திலேயும் மூலாகமத்தை இப்போ மொழிபெயர்க்கிறதுக்கு சிலர் முனைகிறாங்க. எப்படின்னா என்ன சொல்லியிருக்கோ அந்த செய்தியை மட்டும் தெரிந்து கொள்வதற்காக மொழிபெயர்த்து கொடுக்குறாங்க. அங்கங்கே சில பகுதிகளாக வருது, வாசித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் செய்துவிட்டு போகலாம், அவ்வளோதான். ஆனால் இது எல்லாமே ஒரு நிலையில் நம்ம ஏற்றுக்கலாம். இது ஒரு சரியான வழி. சரி, இது எதையுமே நான் செய்ய மாட்டேன், அந்த மொழியின் பேரில் எனக்கு ஒரு வெறுப்பு உண்டு, அதை யார் கொண்டிருந்தார்களோ அவர்கள் பேரிலே ஒரு வெறுப்பு உண்டு, அதனால் ஆனால் மூலாகமங்களும் வேணும், அதை வைத்துத்தான் இதெல்லாம் பேசப்பட்டிருக்கு. அதனால் மூலாகமங்கள் முதல்ல தமிழில் தான் இருந்தது, அதை வடமொழியில் மொழிபெயர்த்துட்டு தமிழில் இருந்த அத்தனை பிரதியும் கொண்டு போய் கடலில் போட்டாங்க. கடல் ஒரு நாள் பெரிய கடல் கொண்டது. தமிழர்கள் இருந்த எல்லா விதமான அறிவியல், பொருளியல், பொருளாதாரம், பூகோளம், வரலாறு, சமையற்கலை, போர்க்கலை, உலோகக்கலை, உலகத்தில் இருக்கக்கூடிய சகலவிதமான கலைகள் குறித்த நூல்கள் மட்டும் அதில் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சுங்கிற ஒரு செய்தியை அறிவார்ந்த ஒரு சமுதாயம் என்று சொல்லிக் கொள்பவர்கள் பேசியும் பரப்பியும் வரும்போது தான் ஒரு விதத்தில் கோபமே வருது நமக்கு.
அது ஒரு க்ஷணத்துக்கு தான் கோபம் இருக்குது, அப்புறம் சிரிப்பு தான் வருது. இன்றைக்கி அந்த அளவுக்கு நம்மளால் ஏமாற்ற முடியாத அளவிற்கு வரலாறு தொல்லியல் இதெல்லாம் குறித்து நிறைய ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அறிவியல் சார்போடு அதெல்லாம் பேசப்பட்டும் ஆகிவிட்டது. இப்படி ஒரு பெரிய கடல்கோள் அதில் இதெல்லாம் போயிடுச்சின்னு சொன்னால் எந்த காலத்தில் அது நடந்ததுங்கிறதையாவது நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். மீதி எல்லாம் மட்டும் எப்படி தப்பித்ததுங்கிறது சொல்லித்தான் ஆகணும். சரி, அப்படி அது கடல்கோள் கொண்டு போச்சுன்னாலும் வடமொழியிலே யார் மொழிபெயர்த்தாங்கன்னா அது மட்டும் எப்படி தப்பிச்சுது? கடல் கொண்டு போன பிறகு இவங்க கையில் மட்டும் எப்படி ஒரு பிரதி இருந்ததா? அந்த ஒற்றை பிரதியை யாரோ வடமொழியில் மொழிபெயர்த்துட்டாங்களா? அறிவுக்கு பொருந்தி வராது. மூல நூல் வடமொழியிலே இருந்திருக்கிறது. அதற்கு தகுதியாக பல்வேறு மொழிகளிலே அந்தந்த மொழியைச் சேர்ந்தவர்கள் பேசணும்னு அறிந்து கொள்வதற்குன்னு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். கவுட பாஷை பற்றிய குறிப்புகள் சைவாகமங்கள் சொல்லுது. வாஸ்தவத்தில் கவுட பாஷைனா என்னன்னு இன்னைக்கு என்னால் சொல்ல முடியல. கவுட தேசம் என்பது இன்றைய பெங்கால் பகுதிகள், ஒரு அளவுக்கு பீகார், கொஞ்சம் ஒரிசா, ஒரு அளவுக்கு இந்த பக்கம் அந்த நாடுக்கு பேர் என்ன, பக்கத்து பங்களாதேஷ், இதெல்லாம் இணைத்ததாக கவுட தேசம் இருந்திருக்கு. அங்கே ஒரு தொன்மையான மொழி இருந்திருக்கு. அந்த மொழியிலே தோத்திரம் செய்வதை பற்றிய குறிப்புகள் வருவதாக சமீபத்தில் ஒரு சிவாச்சாரியார் சொன்னார். கவுட பாஷை அப்படின்னு அதை பொதுவாக சொல்லுது. இப்போ தமிழ் அங்கே தமிழ் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு தான். ஆனால் அந்த பிரதேசத்திலேயும் ஆகமங்கள் மரபிலே இருந்ததுங்கிறது தெரியுது. இன்னொன்று, வடமொழி ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்துக்கான மொழி இல்லை. தென்னிந்தியா பெரும்பான்மை தமிழ் பேசியதுன்னு ஓரளவுக்கு நம்மளால் ஏற்றுக்க முடியும். ஏன்னா மென்தமிழ், கொடுந்தமிழ், இப்படியெல்லாம் தமிழை அந்த பேச்சு வழக்கு கேட்டார் மாதிரி பிரிக்கிறோம். நம்ம கர்நாடக பிரதேச வரையிலும் சங்ககால அரசர்கள் இருந்ததுக்கு எல்லாமே நமக்கு குறிப்புகள் கிடைக்கிது. குதிரைமுக்கில் எல்லாம் ஒரு சங்ககால அரசன் ஆட்சி செய்திருப்பது தெளிவாகிறது. கடுந்தமிழ் என்றே ஒரு வகை தமிழ் பேசப்படுகிறது. இன்றைக்குமே எப்படி நம்ம மேற்கு மாவட்டங்களில் ஒரு மாதிரி தமிழ், ரொம்ப தெற்கே போனோம்னா திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு தமிழ், இன்னும் கீழே போனீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வித்தியாசம் கூட இருக்காது. நாஞ்சில் நாட்டு தமிழ் முழுக்கவே வேறு மாதிரி இருக்கும். நம்மளால் அவ்வளோ சுலபமாக அதை புரிஞ்சிக்கவே முடியாது. திருநெல்வேலிக்காரர்களாலே அந்த மொழி புரிஞ்சுக்க முடியும், அந்த தமிழை புரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி காலந்தோறும் இருந்து வந்திருக்கிறது. ஒட்டர தேசம் வரையில் இருந்ததுங்கிறோம். இன்றைய ஒடிசா வரையிலும் தமிழ் வழக்கில் இருந்தது. வடமொழி அப்படி எப்படி பார்த்தாலும் ஒரு தெற்கு பகுதிக்குள்ளேன்னு ஒரு மாதிரி அதை தாண்டி நிச்சயம் தமிழர்கள் இருந்திருக்காங்க, அதிலெல்லாம் மாற்றுக்கருத்து இல்லை. பெரும்பான்மை மொழியாக பேசப்பட்ட மொழியாக இப்போ நமக்கு கிடைத்திருக்கிற சான்றுகளை வைத்து இவ்வளவு தான் சொல்ல முடியும். காஷ்மீரத்திலிருந்து இன்னும் அதற்கு மேலே வரைக்கும் தமிழ் தான் துள்ளி விளையாடுச்சுன்னெலாம் சொல்ல முடியாது. இருக்கிற ஆந்திராலையும் கர்நாடகாலையுமே தமிழ் வேற மாதிரி தான் வழக்கத்தில் இருந்தது. நற்றமிழ்னு சொல்லப்படுவது ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் தான் வழங்கப்பட்ட தமிழ். அதுலேருந்து ஒரு 200-300 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டீங்கனாலே கொஞ்சம் மாறுது. பேச்சு வழக்குலேருந்து எல்லாமே மாத்திரை கணக்கே மாறுது. அப்போது காஷ்மீரம் வரைக்கும் தமிழ் தான் எல்லா காலத்தையும் இருந்ததுலாம் சொல்வது அறிவுடையதாக இல்லை. அவ்வாறு இல்லாமல் வடமொழி ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கானது, குறிப்பிட்ட பகுதிக்கானது என்று இல்லாமல் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மொழியாக இருந்ததுங்கிறது தான் இன்னி காலத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியாக இருக்கு. ஏன்னா ஒரு பிரதேசத்தில் அடக்க முடியல. இப்போ இந்த மூலையிலே இன்றைய இந்தியாவின் பெங்காலத்தில் ஆரம்பித்து அந்த பக்கத்தில் குஜராத் வரைக்கும், மேலே காஷ்மீரத்துலேருந்து கீழே கன்னியாகுமரி வரைக்கும், இன்னும் தாண்டியே இலங்கை வரைக்குமே வடமொழி நூல்கள் வழக்கில் இருந்திருக்கு. கிருஷி சாஸ்திரம் என்று சொல்லப்படும் உழவு சாத்திரத்தில் ஆரம்பித்து சில்பம், மருத்துவம், மனையடி, காமசாத்திரம், பொருளாதாரம் பேசக்கூடிய அர்த்த சாத்திரம், தர்ம சாத்திரம், இப்படி இருக்கக்கூடிய காண்டக்ட் கோட் புக்ஸ், கோடிஃபைடு புக்ஸு மூலம் முழுக்க வடமொழியில் இருக்கு. அதுக்கு காரணம் மொழியினுடைய ஆதிக்கம் இல்லை. பொதுவாக எல்லா தரப்பு மக்கள், எல்லா தேசத்தை சேர்ந்த மக்களுக்கும் இந்த மொழி இருந்திருக்கு. இப்போ மருத்துவ சாத்திரத்தை மொழி அடிப்படையில் நாம் இப்போ ஆங்கில மொழி தான் கடந்த ஒரு 300 ஆண்டுகளாக பல்வேறு அரசியல் காரணங்களாக பெரும்பான்மை மொழியாகி உலகிலே எல்லோரையும் இணைக்கக்கூடிய மொழி போலே ஏதோ காரணத்தினால அது ஆயிடுச்சு. இந்தியா மாதிரி ஆங்கிலத்தோடு பெரிய தொடர்பில்லாத நாட்டுக்கே ஒரு 300 ஆண்டுகளாக வரவு போக்குவரத்தில் இருந்து வேறு வழி இல்லாமல் இந்தியாவை இன்று ஒன்றிணைக்கக்கூடிய முதல் மொழியாக நாம் ஆங்கிலத்தை தான் பார்க்கிறோம். மாற்றுக்கருத்து இல்லை. இந்த படிக்கு எல்லோருடைய சௌகரியத்தையும் கணக்கிலே கொண்டு பிராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸுக்கு ஒரு மொழி என்று இருக்க வேண்டும் என்றால் அது ஒரு குறிப்பிட்ட தேசத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கென்றோ இல்லாமல் எல்லோருக்கும் பொருந்தி வரக்கூடிய அளவிலே ஒரு மொழி, அகாடமிக் லாங்குவேஜ்னு அதை சொல்கிறோம். இதே காரணத்தால் தான் அது சாமானிய பேச்சு மொழியாக இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அது ஒரு குறை கிடையாது. வேணும்னா பேச்சு மொழியாக வச்சுக்கலாம், அதை பற்றி குறை இல்லை. சர்வசாதாரணமாக வீட்டு விஷயத்தை வடமொழியிலே பேசுவதுன்னு இருக்கவங்க எல்லாமே இருக்காங்க. அது கற்றுக்கொள்கிற ஆர்வத்தினாலே இருக்கும், இல்லை வழக்கமாக இருக்கும், பாரம்பரியமாக இருக்கும், வெவ்வேறு காரணங்கள் உண்டு. அப்படி பேச்சு மொழியாக வச்சுக்கலாம். ஆனால் அப்படி அவசியம் கிடையாது. அது சாத்திரங்களையும் இதையெல்லாம் சொல்லுவதற்கான அது மேன்மை என்பது நிலைக்கு இல்லை. எல்லோருக்கும் பொதுவாக ஒரு மொழி இருக்கணும்.
அதனாலே இந்த மரபிலே இதே காரணத்தினால்தான் இந்தியாவில் பேசப்படும் தொன்மையான பல மொழிகளிலும் வடமொழி சொற்கள் ரொம்ப சுலபமாக கலந்துட்டு, ரொம்ப சாமான்யமாக நிறைய எல்லாத்துலேயுமே ஒரு அளவில் கலந்துடுது. ஆனால் மறுக்க முடியாத மற்றொரு சான்று, இந்த மொழிக்கு எத்தனை இலக்கண சிறப்பு, இலக்கிய சிறப்பு, தொன்மை இதெல்லாம் சொல்கிறோமோ அதற்கு சம நிலையில் வைத்து போற்றக்கூடிய சிறப்பு தமிழுக்கு இருக்கு. அதனால்தான் ஒன்றன் பின் ஒன்றுன்னு சொல்லாமல் இரண்டையும் ஒன்றாக வைத்து நம்ம ஆச்சாரியர்கள் சொன்னாங்க. இரண்டாகவும் சொல்லியிருக்காங்க. அதாவது ரெண்டு தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. ஆரியன் தமிழ்னு ரெண்டாத்தான் சொல்றாங்க. வடமொழி என்றே அதை சொல்லி அழைக்கிறார்கள். அப்படி இரண்டுமாக அது இருந்து இரண்டு மொழிகளையும் ஒரு போலே வைத்து பார்த்து தமிழும் பெரும்பான்மை தேசத்தில் பரவி இருந்திருக்கு. குறைந்தபட்சம் இன்றைய இந்திய வரைபடத்திலே ஒரு 50% வரைக்குமே தமிழினுடைய தாக்கம் பேச்சில் ஏதோ ஒரு விதத்திலே கலந்துபட்டு போய் நிலவி இருக்குங்கிறது மாற்று கருத்து இல்லை. இன்னொன்று, நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது குறைந்தபட்சம் 2000 வருஷத்தை வரலாறு. குறைந்தபட்சம். அதிகபட்சத்தினுடைய கால வரையறை இப்போ நம்மளால் செய்ய முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. 2000 வருஷங்கிறது ரொம்ப குறைந்தபட்சம். அந்த காலத்து 2000 வருஷத்துக்கான விஷயத்தை நம்ம பேசுகிறோம். ஒரு 100 வருஷமாக நம்ம வீட்டில் நடந்ததையே நம்மளால் ஒரு துல்லியமாலாம் சொல்ல முடியாது. எவ்வளவோ வந்தது, வெளியே போச்சு, கலந்தது, போர்கள், கொத்து கொத்தாக உயிர்களை இழந்தோம், நிறைய புதுசாக வந்தது, படையெடுப்புகள், திணிப்பு நடந்தது, கலாச்சார மாற்றங்கள் நடந்தது, ஒன்றை பெரிதாக கருதி நாமே அதை நம்முடையதாக மாற்றிக்கொண்டோம். இவ்வளவு நடந்திருக்கு. இதுக்கெல்லாம் ஒரே வரியிலெல்லாம் விடை சொல்லவே முடியாது. கிடைத்திருக்கிற சான்றுகளை வச்சு இந்த அளவில் பொருத்தி பார்த்துட்டு சமயம் நமக்கு முக்கியம் என்று பார்க்கும்போது மொழி, சாதி இதையெல்லாம் கடந்த பார்வையிலே அதை பார்க்கணும். அதற்கு ரொம்ப சுலபம். சமயாச்சாரியர்கள் எதை கடைபிடித்தார்கள் அதை பின்தொடர்ந்து போகிறேன், அவ்வளோதான். எங்களுடைய ஆச்சாரியர்கள் இந்த அளவில் தான் இதை வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது போகிறோம். வடமொழியை சாடி இருக்கிறார்களா எங்காவது ஆச்சாரியர்கள்? அதை திட்டி தீர்த்தோ, அது கூடாதுன்னோ, அது கலந்ததால் ஏற்பட்டது, அது இது சொல்லலை. அப்போது அது எங்கே இருக்கோ அது அங்கே இருக்கட்டும், அவ்வளோதான். கோயில் வழிபாட்டில் அது இருக்கா, நல்லபடியாக இருக்கட்டும். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நான் அதை கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எனக்கு புரிந்த மொழியில் நீ மாத்துன்னு சொல்ல முடியாது. இப்போது தமிழிலே கும்பாபிஷேகம்னு ஆரம்பித்தா இதையே தான் நான் கேட்பது. மேற்கு மாவட்டத்தில் பேசக்கூடிய தமிழ் வேற, தொண்டமண்டலத்தில் பேசப்படும் தமிழ் வேற, திருச்சியிலே பயன்பாட்டில் இருக்கிற சில சொற்கள் நமக்கே பயன்பாட்டில் இல்லை. ஒரு 300 கிலோமீட்டருக்கு நமக்கு வித்தியாசப்படுது. அங்கேருந்து ஒரு 100-150 கிலோமீட்டரில் மதுரையில் வேற. இப்போ தமிழ் மொழினா எந்த பிரதேசத்து தமிழ் மொழியிலே இப்போ கும்பாபிஷேகம் பண்ண போகிறீங்க? நாஞ்சில் நாட்டில் போயிட்டு நீங்கள் மேற்கு மாவட்ட தமிழை சொல்லி கும்பாபிஷேகம் பண்ணலாமா? இந்த குறைக்காக வேண்டித்தான் நீங்கள் ரஷ்ய தேசத்தில் வேணாலும் சிவாலயம் கட்டிக்கோங்க. ரஷ்ய மொழியிலே சாத்திரங்களை மொழிபெயர்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பதி, பசு, பாசம்ங்கிற 3த்துக்கு ரஷ்ய மொழியிலே சொற்கள் வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கிரியை என்று வரும்போது, மூலமந்திரங்கள் என்று வரும்போது அதை செய்வது ஒரே அளவில் தான் உலகம் முழுக்க இருக்கணும். அதனால்தான் சிவபெருமானே இதை தன்னளவில் தன்னை பூசிக்க வேண்டிய ஒரு காலம் வந்தபோது தானே தன்னை பூசிக்கும் போது இதை கொண்டான்கிற அளவில் இதை பார்க்கிறோம். இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். அடுத்த வாரத்துக்கான தெரிய வரும். அதிலே ஆகமங்களுக்கு அடுத்து நமக்கு திருமுறைகளும் சாத்திரங்களும், அது தேவார திரட்டம், அது வைத்துக்கொண்டு அதை பார்ப்போம். அது சொல்லிடுறேன், அடுத்து சொல்லிடுறேன். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயத்தே. ஆரூரா தியாகேஷா. நன்றி, வணக்கம்.